Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 BMW M5 பத்தி தான் பார்க்க போறோம். டீடைலா வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, BMW ரீசெண்டா அவங்களோட நியூ M5 இந்தியாவுல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 1.99 crore ex-showroom prices-ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நியூ BMW M5 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய BMW M5லயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு M5 அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியஸ்ட் M5னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 2510 kg இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த BMW M5 பாத்தீங்க அப்படின்னா M5ஓட 7th ஜெனரேஷன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் செடான் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த BMW M5 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு CPU மாடலா தான் வருது. அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் அப் யூனிட்டா தான் வருதுன்னே சொல்றாங்க. இந்த CPU அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் அப் யூனிட்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த CPU யூனிட்னா என்ன அப்படின்னா கார் பாத்தீங்கன்னா அவங்களோட நாட்டிலேயே கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சர் பண்ணி இங்க வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து CPU யூனிட்டோட அர்த்தம். ஓகே கைஸ், இப்போ இந்த BMW நியூ M5 ஓட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் கூட உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5 பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.5 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ M5ல உங்களுக்கு 8 ஸ்பீட் M ஸ்டெப்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 4.4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 727 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5ல உங்களுக்கு 18.6 கிலோவாட் லித்தியம் அயான் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5ல உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மூலியமா உங்களுக்கு எலக்ட்ரிக் ரேஞ்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5ல உங்களுக்கு 12.3 இன்ச்ல ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 14.9 இன்ச்ல ஹை ரெசல்யூஷன் கர்வ்டு டிஸ்பிளேவும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் அசிஸ்டன்ட் பிளஸ் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. BMWயோட ஹெட் அப் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிஜிட்டல் கீ மூலிமா இந்த நியூ M5 நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு BMW தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூ M5ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 305 km/h சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் M டிரைவர்ஸ் பேக்கேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ M5ஓட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2510 kg, அதாவது இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹெவியஸ்ட் M5 அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 21 இன்ச் அலாய்வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 18 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த BMW M5ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபைன் ஒயிட், அதாவது நான் மெட்டாலிக் கலர் கூட உங்களுக்கு 9 மெட்டாலிக் கலர் சாய்ஸஸ் வந்து BMW கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா BMWவோட இண்டிவிஜுவல் பெயிண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஆடட் கஸ்டமைசேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த BMW நியூ M5ஓட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லெதர் மெரினோ அப்போல்ஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கலர் காம்பினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கைலாமா ஆரஞ்சு, அப்புறம் சில்வர் ஸ்டோன் பிளாக், அப்படி இல்லைன்னா ஆல் பிளாக். இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் அப்போல்ஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5ல பார்த்தீங்க அப்படின்னா M ஸ்பெசிஃபிக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு இலுமினேட்டட் M பட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூனிக்கான M சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்ட் சென்டர் கன்சோலும் இந்த நியூ M5ல BMW கொடுத்துருக்காங்க. கைஸ் நான் ஆல்ரெடி இந்த BMW M5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் 4.4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இந்த இன்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 577 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 750 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 194 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 280 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டோட்டல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 770 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த BMWயோட நியூ M5 பார்த்தீங்க அப்படின்னா 0 to 200 km/h உங்களுக்கு 10.9 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 250 km/h சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்பீடை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆப்ஷனலான M டிரைவர்ஸ் பேக்கேஜ் மூலிமா நீங்கள் இந்த டாப் ஸ்பீடை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு BMW தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ M5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MX டிரைவ் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் கூட செலக்டபிள் 2 வீல் டிரைவ் மோடும் கொடுத்துருக்காங்க.
கைஸ் இந்த BMW M5ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 இன்ச்ல அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்ல 21 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா இந்த BMW M5ல ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் BMW ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ரூஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் மிரர் கேப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன்ல கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம ரியர் ஸ்பாயிலரும் உங்களுக்கு கார்பன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த BMW M5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைவ் காக்பிட் வந்து BMW கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த BMW M5ல உங்களுக்கு போவஸ் அண்ட் வில்கின்ஸோட சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த BMW நியூ M5 ஓட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 1.99 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until bye from Pawan. Bye.